தமிழ்நாடு தட்டச்சு வணிகவியல் பயிலக நிர்வாகிகள் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் தலைமையில் சோமசங்கர், பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலையில் ஏராளமானவர்கள் பதாகை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கும் வணிகவியல் பயிலக நிர்வாகிகளுக்கும் இடையே நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையை சுமூகமாக்கிடவும், தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சினைகளையும் பழைய முறைப்படி நடைமுறைப்படுத்திடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை மதுரையில் கலெக்டர் அலுவலகத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கு கேட்கப்பட வேண்டும், தொழில்நுட்ப இயக்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எடுபட வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய தினம் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், 1/4 கிலோமீட்டர் நிர்ணயத்தை எடுக்க வேண்டும், நிர்ணயத்தை எடுத்துவிட வேண்டும். நிரந்தரமான தேர்வு மையத்தை எங்களுக்கு அமைத்திட வேண்டும். இணை இயக்குனர் அலுவலகத்தை மதுரையை ஏற்படுத்தி தர வேண்டும். பரீட்சையும் முறையாக நல்ல முறையில் நடத்த வேண்டும். சுருக்கெழுத்து நவீன முறையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் நடத்திட வேண்டும். சான்றிதழ் தொழில்நுட்ப இயக்கத்தின் மூலமே கிடைக்க செய்ய வேண்டும். நீங்க அதாவது இந்த முறை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, டிஜிட்டல நீங்களே எடுத்துக்க, ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப தற்போது என்ன பண்றீங்க, இப்ப நாங்க சர்டிபிகேட்டை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம்ன்றாங்க. அதனால அந்த சர்டிபிகேட்டை முறையாக டிபார்ட்மெண்ட் மூலமாகவே எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கணும். அதே மாதிரி தேர்வு முடிந்த பின்னர் 45 நாட்கள் முடிவு தெரியப்பட வேண்டும். மீண்டும் சான்றிதழ் அடுத்து 25வது நாளில எங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கப்பட வேண்டும். அடுத்து நாங்கள் அப்ளிகேஷன் பூர்த்தி செய்கின்ற போது ஏற்படுகின்ற தவறு, ஒரு சில தவறு வரும். அந்த தவறுகளுக்கு அபராத தொகையை செலுத்துகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த தொகையை குறைந்த அளவிற்கு செலுத்த ஆணையிட வேண்டுகிறோம். நன்றி. நான் மனோகரன், மதுரை ஒருங்கிணைப்பாளர், மதுரை. இல்ல, அதாவது இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறவில்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டம் தலைநகரிலே நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில், இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.